எழுதுற ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, சூப்பர். தட்ஸ் ஹவ் இட் இஸ். உங்களுக்கு அறியாம வந்து நீங்க நடிக்க ஆரம்பிப்பீங்க. So that's what happened to me in this movie. நான் பொன்னர்ட்ட கேட்டுட்டேன், சங்கர் கேட்கிறேன், சங்கர் பிரசாந்த் கேட்கிறேன். ஒரு ஹீரோன்னு சொல்லும் போது ஃபுல் எனர்ஜி கொடுக்கணும், பட் நீங்க டபுள் ஆக்ஷன் பண்ணும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அதுல? இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே வேற வேற காஸ்டியூம்ஸ். அந்த காஸ்டியூம்ஸ் மாத்துறதுக்கே ஒரு ஷாட் பண்றதுக்கு ஈச் ஷாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் மாத்தி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆமர் கேமர் போட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணது இமிடியேட்டா ஷாட் எடுத்தாகணும். ஏன்னா லைட்டிங் கண்டிஷன்ஸ் மாறும். அப்பா பாத்தீங்கன்னா எப்படி ஃபாஸ்டா எடுப்பது தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து ஒரு பக்கம் வந்து கத்திட்டு சீக்கிரம் வான்னு. சோ அந்த ஹரிபரியில பண்றது அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. பட் சேம் டைம் வந்து டஃப், இட் வாஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின். நீங்க நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட இருக்கீங்க. எவ்வளவு பிராக்டிஸ் உங்களுக்கு, எவ்வளவு ட்ரைனிங் இருக்கு. பட் இந்த படத்துக்காக எந்த ஸ்பெஷல் ஆர்ட் ஃபார்ம் நீங்க லேர்ன் பண்ணீங்க ஃப்ரம் தி ஸ்கிராட்ச்? இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் we had a lot of sword fighting, கத்தி சண்டை, அதுக்கப்புறம் வந்து குதிரை சவாரி, இந்த மாதிரி பவ் அண்ட் ஏரோ வந்து அதை ஷூட் பண்ற விதமே அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி ஸ்வாட் வெட்டும் போது கூட பார்த்தா ஸ்வாட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா you have to use a separate kind of different angle to cut. பட் இதுல வந்து we have incorporated something different which is called the கலரி பாட்டோட சேர்ந்து இந்த சைனீஸ் குங்ஃபூ, அது வூஷுன்னு சொல்லுவோம். வூஷு ஸ்டைல் இருக்கும், கலரியும் இருக்கும் இதுல. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆக்சுவலா நம்ம கிட்ட சுட்டு போனதான் அந்த வூஷு. நம்ம we had a different art form, different martial arts. We only invented the martial arts itself. இங்கேருந்து அவங்க வந்து சைனா கொண்டு போனதான் அந்த வூஷுன்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, அப்புறம் மல்யுத்தம்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து some art forms which you lost. இதுக்கெல்லாம் போய் ரிசர்ச் வந்து பழைய மாஸ்டர்ஸ் மீட் பண்ணி, அவங்க கிராண்ட் சன்ஸை மீட் பண்ணி, என்னால மேக்ஸிமம் என்ன வெளியில கொண்டாட முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து ட்ரெயின் பண்ணி. எவ்வளவு நாலேஜ் அவர் கொடுக்குறாங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டியது. எனக்கு பிரசாந்த் பத்தி நல்லா தெரியும். டான்ஸ் பத்தி நீ கேட்டா கூட டான்ஸ்ல கூட அந்த டீடைல்ஸ் சொல்லுவோம். பிரசாந்த் அது ஒரு பெரிய பிளஸ். நான் அது மாதிரி வேற எந்த ஆர்டிஸ்டையும் பார்க்கல. ஏன்னா ஃபுல் டீடைல்ஸ் கரெக்டா சொல்ற ஆர்டிஸ்ட் வந்து பிரசாந்த். அழகான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சஞ்சீவோட தொல்லை தாங்க முடியல. ஏன்னா இப்போ பிரேக். மானாட மயிலாட வெல்கம் பேக். யூ ஆர் வாட்சிங் மானாட மயிலாட சீசன் 6. அடுத்தபடியா இந்த 1980s ரவுண்ட்ல உங்களுக்காக சத்யா அண்ட் மோனிகா. சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே, மங்கள நேரமே இங்கொரு யாகமே, நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி. சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே, மங்கள நேரமே இங்கொரு யாகமே, பல உலகம் போகும் யாத்திரை நில உலகில் நேர்ந்ததே, கனவுலகில் விழுந்த ஓர் திரை நினைவுலகில் விலகுதே. வேள்வி வேள்வி காமதேவனே, தோல்வி தோல்வி காதல் போரிலே, வேள்வி வேள்வி காமதேவனே, தோல்வி தோல்வி காதல் போரிலே, நாதங்கள் சாட்சி வேதங்கள் சாட்சி. சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே, மங்கள நேரமே இங்கொரு யாகமே.
இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது பூ பூக்கும் ராப்போது பூங்காற்று தூங்காது வா 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 பனி விழும் இரவு நனைந்தது நிலவு காவலில் நிலை கொள்ளாமல் சாவுதே மனது காரணம் துணையில்லாமல் வாடிடும் வயது ஆசை கொல்லாமல் கொல்லும் அங்கம் தாழாமல் கொள்ளும் என்னை கேட்காமல் ஓடும் இதயம் உன்னோடு கூடும் விரகமே ஓர் நரகமோ சொல் பூவும் முள்ளாய் மாறிப் போகும் பனி விழும் இரவு நனைந்தது நிலவு இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது பூ பூக்கும் ராப்போது பூங்காற்றும் தூங்காது வா 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 பனி விழும் இரவு நனைந்தது நிலவு சத்யா அண்ட் மோனிகா ரெண்டு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் செலக்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஆனந்த் பாபு சார் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. சத்யா மோனிகா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. கொரியோகிராஃபர் யாரு? பிரேம்னா. எங்க அவர் கூப்பிடுங்க. பிரேம்னா ப்ளீஸ். பிரேம் தம்பி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். எனக்கு வந்து இதுல வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ஒன்று பெரிய ப்ளஸ். இவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ட்ரெஸ்ஸிங். அண்ட் மோனிகா அவங்க டான்சிங் வந்து இட் இஸ் அப்படியே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ஏஞ்சல் பண்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த டயர்ட்னஸ் தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தம்பி நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அந்த வழுக்கு நீங்க பாத்தீங்களா? அந்த கொஞ்சம் கால் ஸ்டடி இல்லாம ஆச்சு. அந்த சைடு திரும்பும் போது கொஞ்சம் அன்ஸ்டடி ஆனீங்க. பட் அதை ஓவர் கம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. எக்ஸலண்ட் கொரியோகிராஃபி அண்ட் எக்ஸலண்ட் டான்சிங். கீப் இட் அப். தேங்க்யூ சார். மும்தாஸ் மேடம். சத்யா அண்ட் மோனிகா. ஹாய் மேம். ஹாய் டியர். இன்னைக்கு உங்க காஸ்டியூம்ஸ் பின்னாடி இருந்தது டான்சர்ஸோட காஸ்டியூம்ஸ். இது கோல்டன் பில்லர்ஸ் அண்ட் கோல்டன் எம்டி பிரான்ச்சஸ் அண்ட் எம்டி ட்ரீஸ். உங்க ட்ரெஸ்ல இருக்கிறது கோல்டு. உங்க கொரியோகிராஃபில இருந்தது கோல்டு. உங்க பர்ஃபார்மன்ஸ்ல கூட கோல்டு. இட் வாஸ் ஃபேப். அமேசிங். நிறைய பேர் லிஃப்ட்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் சில மூவ்மெண்ட்ஸ் பண்றாங்க. அதுல கால் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி. அது லிஃப்ட்ஸ்ல இருந்தாலும் சில ஃப்ளோர் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி. பட் நீங்க பண்ணும்போது ஒரு வாட்டி கூட உங்க டோஸ் பாயிண்டட் இல்லாம நான் பார்க்கல. That gives you and gives your postures that perfect line of a superb dancer. ரொம்ப நல்லா இருக்கு. Maintain that. Thank you ma'am. Keep your toes pointed, that smile going. And Satya நான் சொல்லிட்டேன்ல, you have become like too good. நான் சொன்னேன்ல, you are maintaining that. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. Keep working hard. பிரேம் உங்களோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So just keep rocking guys. Thank you. கலா மாஸ்டர். மெயின் சாங் செலக்ஷன். மெயின் பியூட்டிஃபுல் சாங். அதாவது மெலோடி சாங்ல உப்பு இருக்கிற ட்ரெயின் கொரியோகிராஃபி பண்ணி பிரேம் கிருஷ்ணா. அண்ட் இன்னைக்கு எனக்கு மோனிகாவோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. Thank you so much. நான் ஒரு ஸ்மைல் பாபு சார் சொன்ன மாதிரி ஒரு ஏஞ்சல் ஆடுற மாதிரி இருந்தது. அது கால்ல தரையில படாத மாதிரியே ஒரு டான்ஸ். அதுல வந்து என்ன ரொம்ப பிடிச்ச குரூப் ஓவரா இல்லாம ரெண்டே ரெண்டு பேர்
அழகா இருந்தது. அந்த 2 பேரும் ரொம்ப அழகா பண்ணாங்க. தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ பாய்ஸ். நான் என்னடா ஸ்டைல்ல ஆடுறீங்கன்னு பார்த்தோன்னே தான் நினைச்சேன், ஓகே இந்த ஃபார்மேஷன்ல ஆடுனீங்கன்னு தெரிஞ்சது. சூப்பரா இருந்தது. மோனிகா இன்னைக்கு கிழிச்சிட்ட நீ. பியூட்டிஃபுல். so much. சத்யா, மோனிகா அண்ட் பிரேம் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பாப்போம். ஆனந்த் பாபு சார் உங்க ஸ்கோர். வாவ், தேங்க்யூ சார். Mumtaz ma'am, your score. This is for my Prem's fab